கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னை பாதுகாக்க உனக்கு முன் தூதரை அனுப்புகிறேன். விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். பிரியமானவர்களே, இறைவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாப்பவர். வேதத்தில் நாம் தானியேலின் வாழ்க்கையை குறித்து அறிவோம். தானியேல் எல்லா வேளையிலும் இறைவனையே நாடினார். அரசனின் பார்வையிலும் விலையேற பெற்றவனாயிருந்தான். அரசன் தானியேலை அந்த ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக்க விரும்பினார். ஆனால் தானியேல் மீது பொறாமை கொண்ட மற்ற மேற்பார்வையாளர்கள் அவர் மீது குற்றம் சுமத்தும்படி காரணம் தேடினார்கள். ஆனால் அவரிடம் அவர்களால் ஒரு சிறு தவறை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. தானியேலுக்கு எதிராக அவருடைய கடவுளின் சட்டத்தை பின்பற்றுவதில் தவிர வேறெதிலும் குற்றம் சுமத்த முடியவில்லை. அதனால் அரசனிடம் சென்று, ராஜாவாகிய உம்மை தவிர வேறெந்த தெய்வத்தையோ அல்லது மனிதரையோ நோக்கி விண்ணப்பம் செய்கின்ற எவரும் சிங்கக்கெபியிலே போடப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றும்படி செய்தனர். இவை எல்லாவற்றையும் அறிந்த தானியேலோ இறைவனை நோக்கி மன்றாடினார். ராஜாவிற்கு தானியேலை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. தானியேலை சிங்கக்கெபியிலே போட்டார்கள். ராஜா காலையிலே எழுந்து சிங்க குகைக்கு சென்று, தானியேல், என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களின் நின்று விடுவிக்க முடிந்ததா என்று கேட்டார். அதற்கு தானியேல், என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று கூறினார். தானியேலுக்கு எந்த தீங்கும் நேரிடவில்லை. ஏனென்றால் தானியேல் இறைவனையே உறுதியாக நம்பினார். அன்பானவர்களே, நாம் பெறுகிற ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்மை பாதுகாப்பதற்கு இறைவன் நமக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த தீங்கும் அணுகாது நம்மை பாதுகாப்பார். நாம் முழு பலத்தோடு அவரை தேடும்போது அவர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு முன் சென்று பாதுகாப்பார். அன்பு இறைவா, இந்த உலகத்திலே எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் எங்களை பாதுகாக்க எங்களுக்கு முன் ஒரு தூதரை அனுப்பியுள்ளீர். அதற்காய் உமக்கு நன்றி. நாங்கள் எப்போதும் வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென்.